வெறும் 190 ஒர்த் இருக்கிற ஒரு கேப்சூல் டப்பாவை 3900 சொல்லி ஏமாற்றி உங்ககிட்டயே விற்றுருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தா பணம் சம்பாதிக்கலாமா? சரி, ஓகே, ஃபைன், சம்பாதிக்கலாங்களே வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் உலகத்திலேயே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதிகமாக ப்ளே ஆகிற பிளாட்ஃபார்ம் யூடியூப் தான். ஸோ அவங்களாலேயே இதை ஃப்ரீயாக அஃபோர்ட் பண்ணி அவங்க மக்கள் யாருக்குமே பணம் கொடுக்க முடியாமல் தான் இப்படி ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் எப்படி பணம் வருது? ஸோ எந்த சோர்ஸ் மூலிமா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு பணம் வருது? அப்படி இருந்தால் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்க கிட்ட தான் அமௌண்ட் வாங்கணுமே தவிர மக்கள் யார்கிட்டையுமே நீங்கள் காசு வாங்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்கு நீங்கள் காசு வாங்குறீங்க? அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுக்கு கேப்சூல்ஸ் தரீங்க? அந்த கேப்சூலோட வர்த்தும் ஒரு டப்பா வெறும் 190 தான். ஆனால் நீங்கள் அதை மக்கள்கிட்டயே ஏமாற்றி 3900 நீங்கள் அதை விற்கிறீங்க. மாதம் உங்களுக்கு நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணணுன்னா நீங்கள் டெபாசிட் கட்டணும்னு சொல்கிறீங்க. அது எப்படி? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரூ. 1,00,000 இப்போ கட்டணுன்னா மாதம் உங்களுக்கு 10,000 வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் கொடுக்குற ரூ. 1,00,000 வச்சு ஃபஸ்ட்டு மாதம் 10,000 கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு 4-5 பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 1000 சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு 5 பேர்த்த ரெஃபர் பண்ணுறீங்க. ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 5 பேர் மூலிமா 5,00,000 அவங்களுக்கு ரெவன்யூவாக வருது மைவி3 ஆட்ஸுக்கு. அப்போது உங்கள் மூலியமாகவே 5,00,000 அவங்களுக்கு ரெவன்யூ வருது. ஆனால் அவங்க உங்களுக்கு கொடுக்கறது 5 பேருக்கு வெறும் 5,000. ஆனால் அவங்களுக்கு வந்த ரெவன்யூ 5,00,000 வந்திருக்கு. ஆனால் அடுத்த மாதம் உங்களுக்கு 10,000 ப்ளஸ் 5,000. ஸோ 15,000 தான் உங்களுக்கு கொடுத்துட்டு, ஆனால் அவங்களுக்கு 5,00,000 இன்கம் வந்திருக்கு உங்கள் மூலிமா. ஸோ நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம், ஒரு வருஷத்துக்கு மேலே எனக்கு இன்கம் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஃபேக்ட், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ நாளைக்கு வரும்? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் சேர்த்தி விட்டவங்களுக்கும் வந்திருக்கும். அவங்க சேர்த்தி விட்ட 10 பேருக்கு வந்திருக்குமா? ஃபுல் அமௌண்ட் கிடைச்சிருக்குமா? தெரியாது. அவங்க சேர்த்தி விட்ட இன்னொரு 10 பேருக்கு ஃபுல் அமௌண்ட் கிடைக்குமா? அதுவும் தெரியாது. உங்கள்கிட்டருந்தே ரூ. 1,00,000 பணம் வாங்கி அதை மாதம் 10,000 உங்களுக்கே திருப்பி தராங்க. இதுக்கு எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா காசுன்னு சொல்லி ஃபேக்காக ப்ரொமோட் பண்ணணும்? ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ் அவங்க பே பண்ணி ஜாயின் பண்ணலைன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மைவி3 ஆட்ஸால் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிகிட்ருக்கிற மெம்பர்ஸ்க்கு அமௌண்ட் கொடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கொடுக்குறது கம்மியாகும். ஒரு ஸ்டேஜில் இவங்களுக்கு இன்கம் வராத பட்சத்தில் டோட்டலாகவே இன்கம் எதுவுமே அவங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க முடியாது. இதுதான் ரியல் ஃபேக்ட். ஸோ இது புரியாமல் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மக்கள் இன்னும் அவங்களுக்கே ஸ்டில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எதுக்காக இவ்வளோ பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த கம்பெனி இப்போ ஆக்டிவாக இருக்கும்போதே இதுக்காக நம்ம போராடினா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எல்லாம் சுருட்டிட்டு ஓடினதுக்கப்புறம் போச்சுன்னு சொன்னால் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. உங்கள் பணமும் திரும்ப கிடைக்காது. அதுக்காக தான் இவ்வளோ இந்த பிரச்சனை இப்போ பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் அது நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆக ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேர்ட் பர்சன்ஸை நம்பி நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பணம் என்ன வேணாலும் ஆகலாம்.